பொய்யான விளம்பரம் மூலம் மக்களை ஒன்றிய பாஜக அரசு ஏமாற்றி வருவதாக தீக்கதிர் நாளிதழ் குற்றம் சாட்டியுள்ளது. தீக்கதிர் நாளிதழ் எழுதிய சிறப்பு கட்டுரையில் தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் அதிகமான குடிநீர் குழாய் இணைப்புகள், 41 லட்சத்திற்கும் அதிகமான இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்ட விளம்பரத்தில் அனைத்தும் பொய் என்று புள்ளி விவரங்களுடன் அம்பலப்படுத்தி இருக்கிறது. 2019 ஜல்ஜீவன் திட்டம் தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டில் 21.76 லட்சம் இணைப்புகள் இருந்தன. உண்மையில் வழங்கப்பட்ட புதிய இணைப்புகள் 89 லட்சம் மட்டுமே. இதில் 55% செலவை தமிழ்நாடு அரசே ஏற்பதாக கூறியுள்ளது. ஆனால் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 3112 கோடி நிதியை முடக்கி வைத்துள்ளதால் 12 முக்கிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் தற்போது தடையின்றி செயல்பட முடியாமல் முடங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல் சமையல் எரிவாயு இணைப்புகளை பொறுத்தவரை தமிழ்நாடு 2006லேயே ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தை தொடங்கிவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உஜ்வாலா வருவதற்கு 10 ஆண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டில் 70% எரிவாயு ஊடுருவல் இருந்தது. இன்று சிலிண்டர் விலை 1000 ரூபாயை தாண்டியதால் உஜ்வாலா பயனாளிகள் ஆண்டுக்கு சராசரியாக 2 சிலிண்டர் மட்டுமே நிரப்புகிறார்கள் என CAG அறிக்கை கூறுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. 42% இணைப்புகள் பயன்பாட்டிலே இல்லை என்பதுதான் உண்மை என்றும், மோடி அரசு விளம்பரம் மூலம் மக்களை ஏமாற்றுவதாகவும் தீக்கதிர் நாளிதழ் வெளியிட்ட சிறப்பு கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொய்யான விளம்பரம் மூலம் மக்களை ஒன்றிய பாஜக அரசு ஏமாற்றி வருவதாக தீக்கதிர் நாளிதழ் குற்றம் சாட்டியுள்ளது. தீக்கதிர் நாளிதழ் எழுதிய சிறப்பு கட்டுரையில் தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் அதிகமான குடிநீர் குழாய் இணைப்புகள், 41 லட்சத்திற்கும் அதிகமான இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்ட விளம்பரத்தில் அனைத்தும் பொய் என்று புள்ளி விவரங்களுடன் அம்பலப்படுத்தி இருக்கிறது. 2019 ஜல்ஜீவன் திட்டம் தொடங்கும் முன்பே தமிழ்நாட்டில் 21.76 லட்சம் இணைப்புகள் இருந்தன. உண்மையில் வழங்கப்பட்ட புதிய இணைப்புகள் 89 லட்சம் மட்டுமே. இதில் 55% செலவை தமிழ்நாடு அரசே ஏற்பதாக கூறியுள்ளது. ஆனால் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய 3112 கோடி நிதியை முடக்கி வைத்துள்ளதால் 12 முக்கிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் தற்போது தடையின்றி செயல்பட முடியாமல் முடங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோல் சமையல் எரிவாயு இணைப்புகளை பொறுத்தவரை தமிழ்நாடு 2006லேயே ஏழை குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தை தொடங்கிவிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உஜ்வாலா வருவதற்கு 10 ஆண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டில் 70% எரிவாயு ஊடுருவல் இருந்தது. இன்று சிலிண்டர் விலை 1000 ரூபாயை தாண்டியதால் உஜ்வாலா பயனாளிகள் ஆண்டுக்கு சராசரியாக 2 சிலிண்டர் மட்டுமே நிரப்புகிறார்கள் என CAG அறிக்கை கூறுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. 42% இணைப்புகள் பயன்பாட்டிலே இல்லை என்பதுதான் உண்மை என்றும், மோடி அரசு விளம்பரம் மூலம் மக்களை ஏமாற்றுவதாகவும் தீக்கதிர் நாளிதழ் வெளியிட்ட சிறப்பு கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.